தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், மதியம் 12:29 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியதி என்ன. சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கள் விரதம் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை நாங்கள் விரதம் இலை போட்டு தான் சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க. சில பேர் இந்த சனிக்கிழமை சனி பகவானுக்காக விரதம்பாங்க. விரதம்னு சொல்லி சொன்னால் இலை போட்டு சாப்பிட்றதுன்னு கணக்கு இல்லை. பொதுவாகவே நம்முடைய உடலை வருத்தி கொண்டு ஒரு நேரமாவது பட்டினியாக இருக்கிற போது அந்த இறைவனுடைய அருட்பார்வை கிடைக்கும்னு நினைப்பாங்க. பொதுவாக விரதம் இருப்பவர்கள் என்னவெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, அன்பாக பேசணும். முதல்ல விரதம் இருக்கிறவங்க அந்த விரதம் இருக்கிற நாளில் சாப்பிடாம இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் வரும். இருந்தாலும் அன்பாக இருக்கணும், கோபப்படக்கூடாது. விரதத்துக்கு முதல் நாளே வீட்டை கழுவி மெழுகி வச்சிடணும், கோலம் போட்டு வைக்கணும். பூஜை அறையை ஒரு புனித அறையாக மாற்றிடணும். அதுக்கு பிறகு தெய்வ படத்தை பூஜை அறையை வைக்கிறோம்ல, முதல்ல விநாயகர் படம் வச்சு எந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்குமோ அந்த தெய்வ படம் அங்கே இருக்கணும். அதுக்கு அடுத்தது 5 மூக்கு விளக்கேற்றணும். 5 மூக்குலையும் விளக்கேற்றி வச்சு 5 வகையான பரிமள பொருள்களை உபயோகப்படுத்தி 5 வகையான எண்ணெய், 5 வகையான நெய்வேத்திய பொருள் வச்சு 5 வகை திரி போட்டு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடணும். பொதுவாக இந்த முதல்ல பிள்ளையார் பாட்டு படிச்சிடணும். பிள்ளையாருக்கு என்ன சொல்கிறாங்க? திருவாக்கும் செய்கருமம் கைகூடும், பெருவாக்கும் பீடும் பெருக்கும். திருவாக்கும் செய்கருமம் கைகூடும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும். உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை, காதலால் கூப்புவர்தம் கையின ஒரு பாடல். வானவர்கள் கூட காதலால அன்பினாரே கை கூப்புகிறார்களாம். யாரிடம் அப்படின்னா, விநாயக பெருமானை கும்பிடுறாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட விநாயக பெருமானை முதல்ல கும்பிட்டுட்டு நம்ம விரதம் இருக்கக்கூடிய அந்த எந்த தெய்வத்துக்காக இருக்கமோ அந்த தெய்வ படத்தை பார்த்து கும்பிட்டு அதற்குரிய பாடல்களை படித்து நாம் விரதத்தை கடைபிடித்தால் அந்த விரதத்தினால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேதராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாயில் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது. இருந்தாலும் விரயஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய், தனாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில். போதுமான அளவிற்கு பணவரவு உண்டு. எந்த செயலை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அந்த செயலை செய்வதற்குரிய தொகை வந்து சேரும். தொழில் முன்னேற்றமும் உண்டு. 3லே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உறுதுணையாக உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு இருக்கலாம். அதே நேரம் 5ல் கேது இருப்பதனாலே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். லாபாதிபதி 2ல் இருப்பதனாலே உங்களுக்கு நண்பர்கள் மூலம் இன்று நல்ல தகவலும் கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்தும் ஆதாயம் தரும் தகவல் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படலாம். திடீரென உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரித்து அதன் விளைவாக சில மாற்றங்களும் உங்களுக்கு வரப்போகிறது. ஆரோக்கியத்திலும் தொல்லை, அருகில் இருப்பவர்களாலும் தொல்லை என்ற நிலை உருவாகும். இன்றைக்கு நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தி ஆகிவிடும். விரயஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே கொஞ்சம் சுப விரயங்கள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் செலவிடுவீர்கள். கல்யாண கனவுகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம். அதே நேரம் குடும்பத்தாருடன் சுற்றுப்பயணம் செய்யும் சூழலும் உண்டு. இந்த நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலுகின்ற நேரமாக அமைகின்றது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் தீர அர்ச்சனைகளை மேற்கொள்ள வேண்டிய நாள். எண்ணற்ற பிரச்சனைகள் உங்கள் மனதிலே உதித்துக் கொண்டே இருக்கும். காரணம் ஜென்மத்தில் கேது. கேதுவை போல கிடைப்பதும் இல்லை என்று சொன்னாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் சனியோடு இணைந்திருக்கின்றார். எனவே ஆரோக்கியத்திலும் தொல்லை வரும், அருகில் இருப்பவர்களாலும் தொல்லை உண்டு. உறவெல்லாம் பகையாகிறதே, என்ன செய்வோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈடேறவும், உங்களுடைய நினைவுகள் எல்லாம் நிறைவேறவும், எதிர்ப்பு சக்தி உங்களை விட்டு அகலவும் நீங்கள் குறிப்பிட்ட வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். சுய ஜாதக அடிப்படையில் ஆராய்ந்து அதற்குரிய யோக பலம் பெற்ற நாளில் வழிபாடுகளை மேற்கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற நாள். இருந்தாலும் உங்களுக்கு 10ல் குரு இருப்பதனாலே பதவி பறிபோய்விடுமோ என்ற எண்ணமும் உருவாகலாம். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். சுக்கிரபலம் 2ல் பதிவினாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு லாபம் தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கின்ற நாள். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். கட்டளைக்கு அடிபணிய பணியாளர்கள் காத்திருப்பார்கள். குருவின் பார்வை ராசியில் பதிகின்ற பொழுது உங்களுடைய குழப்பங்கள் படிப்படியாக தீரும். விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு உண்டு. வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த நாள் உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியை வழங்கும். குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 10லே கேது. பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டு வந்து சுயமாக ஏதேனும் தொழில் செய்வோமா, இல்லை உத்தியோகத்தில் இருந்தபடியே சுய தொழிலும் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். எல்லாவற்றிற்கும் முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். உங்களுடைய பணியில் இருந்த தொய்வு அகலும். பாராட்டும் புகழும் கூடும். செலவுகளை நீங்கள் இதுவரை கண்டு அதிகமான செலவழித்துக் கொண்டு இருக்கிறோமே, வருமானம் வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த வரவு திருப்திகரமாக இருக்கப் போகின்றது. 1 மடங்கு விரயம் என்றால் 2 மடங்கு உங்களுக்கு வருமானம் வரலாம். 4ஆம் இடத்திலே சனி செவ்வாய் இருப்பது நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, முதுகு வலி, மூட்டு வலி போன்றவர்கள் வரலாம். வரும் முன் காப்போம் என்பதற்கேற்ப அந்த நோய்க்கான அறிகுறி தென்படுகின்ற பொழுதே நல்ல மருத்துவரை நாடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். உடல்நிலையின் காரணமாக நீங்கள் சில பணிகளை செய்யாமல் கூட விட்டுவிடுவீர்கள். இருந்தாலும் சந்திரபலம் உங்கள் ராசியில் இருப்பதால் சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். விரயத்துக்கேற்ற வருமானம் உங்களுக்கு உண்டு. அன்பு நண்பர்களின் ஆதரவால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும். தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனை உங்களுக்கு வெற்றி பெறும். 6ல் குரு இருக்கின்றார். எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள். ஜென்மத்தில் ராகு. எனவே ஜென்மராகு என்பதால் உங்களுக்கு சில இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை வரலாம். 2ஆம் இடத்திலே சனியும் செவ்வாயும் கூடியிருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே சொல் யுத்தமும் வரலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும். சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். அருகில் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனாலே திருமண தடை அகலும். இதுவரை வந்து திரும்பிய வரன்கள் கூட மீண்டும் வரலாம். பரிசீலனை செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். குரு பார்வை இருப்பதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இடையூறின்றி நடைபெறும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று கவலைகள் மேலோங்கும் நாள். காரிய தடைகளும் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னோசனையுடன் நீங்கள் செய்யும் காரியங்களே முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். அதே நேரம் 2லே சுக்கிரன் இருக்கின்றார். சிலருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இன்று வருவது போல் தோன்றி கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். என்ன இருந்தாலும் நண்பர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. நட்பு பகையாகும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. 6ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே இதுவரை இருந்த நட்பு இப்பொழுது பகையாகலாம். எனவே
அந்த பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். ராசிநாதன் குரு புதன் பரிவர்த்தனை இருப்பதனாலே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும் என்றாலும் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று புதன் வழிபாட்டையும் குரு வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.